வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் மீதி இருக்கக்கூடிய தவறு இயல்பில் இருக்கக்கூடிய நூற்பாக்கள் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேற்ற இயல்பு தவறு இயல்பில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய நூற்பாக்கள் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ இதோட தவறு இயல்பு முடியது. அடுத்த வகுப்பிலிருந்து மரபு இயல்புகள் பார்க்கலாம். வாங்க இன்ற வீடியோக்குள்ளே போகலாம். 62வது நூற்பா. 61வது நூற்பா முதலே பார்த்துட்டோம். சேவித்து ஒருவர் பின் செல்வார் புலமையிர் பாடல் விற்றலைவார் பரிசு கேடினிதே. அடுத்தது 62. பல வகை நயங்களும் பாராது ஒருவித குற்றம் கருதி குதிப்பதும் புலமைக்கு இழிந்த பான்மை என்று இயம்பிடல் இசைவே. பல வகை நயங்கள், ஒரு படைப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு செய்யுளாக இருக்கட்டும், ஒரு பாடலோ ஒரு கவிதையோ ஏதாவது ஒரு படைப்பாக இருக்கட்டும், அந்த படைப்பில் பல நயங்கள் இருக்கும். எதுகை மோனை இயைபு சொல்லக்கூடிய விதங்கள் எல்லாமே ஏதாவது எத்தனையோ நயங்கள் இருக்கும். ஆனால் அத்தனை நயங்களையும் பாராது பொருட்படுத்தாமல் ஏதோ ஒரு வித குற்றம், ஏதோ ஒரு குற்றத்தை நினச்சிக்கிட்டு அந்த படைப்பு முழுவதுமே பிழை அப்படின்னு சொல்கிறது, அப்படின்னு நினச்சிட்டு புலமை இழிந்த பான்மை அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு அறிவுடைமைக்கு ஏற்ற செயலாகாது. இயம்பிடல் இசைவே. அந்த ஒரு சிறந்த புலவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி அல்ல. இசைவு அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஏதாவது ஒரு படைப்போ ஒரு பாடல் செய்யுள் ஏதாவது ஒரு படைப்பு இருக்கும். அந்த படைப்பில் பல நயங்கள் இருக்கும். அந்த நயங்களெல்லாம் பார்க்காம ஒருவித குற்றம் கருதி ஏதோ ஒரு குற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு குற்றம் காணல்னு சொல்லுவோம். ஸோ அந்த குற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த படைப்பே சரியில்லை பிழை அப்படின்னு சொல்லி வாதிடுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சிறந்த அறிவுடைமைக்கு ஏற்ற செயலாகாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, தமிழ் மொழிக்கு உயர்மொழி தரணியில் உளது எனில் வெகுளியற்று இருப்போன் வெறும் புலவோனே. இது தமிழினுடைய சிறப்புகள், தமிழினுடைய தொன்மை தனித்தன்மைகளில் இந்த வரி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, தமிழ் மொழிக்கு உயர்மொழி தரணியில் உளது எனில் வெகுளியற்று இருப்பேன். ஒருத்தன் சொல்கிறான், இந்த தமிழை விட சிறப்பான மொழி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டு வெகுளியற்று கோபம் கொள்ளாமல் ஒரு புலவன் இருப்போனாயின் அப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா வெறும் புலவனே, பேருக்கு பெயரளவில் சொல்லக்கூடிய ஒரு புலவனே. அப்படி பார்த்துக்கிட்டவன் அவன் எனது மூக்கு மொழி உள்ள ஒரு சதை பிண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒருத்தர் நம்மளுடைய தமிழை விட சிறந்த மொழி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சிறப்பு பெற்றதாக மற்ற மொழிகளை சொல்லும் பொழுது நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஒருவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு சதை பிண்டம். ஒரு கோபம் கொள்ளாமல் இருக்கிறவன் ஒரு புலவனே கிடையாது, அவன் ஒரு சதை பிண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நூற்பா. எண்ணப்படும் அவற்று எவ்வகை கவிகளும் வண்ணக்கவி பொறு மாண்பினது அன்று என்று இசையார் புலமைக்கு இழுக்கு மிகுமே. எண்ணப்படும் அவற்று எவ்வகை கவிகளும், ஒரு சிறந்த படைப்பாக இருக்கணும், ஒரு சிறந்த யாப்பாக கருதப்படக்கூடிய ஒரு படைப்புக்கு அந்த கவிக்கு அனைத்து வகை கவியிலும் எத்தனை கவிகள் இருந்தாலும் அதுலேயும் சிறப்பானதாக ஒரு கவின்னு சொல்கிறாரு, அதுதான் வண்ணக்கவி. அந்த வண்ணக்கவி பொறு மாண்பினது அன்று, அந்த கவி அதில் இல்லை, அது உயர்வானது அப்படின்னு ஒப்புக்கொள்ளாதவர்களாக இருந்தால் அவர்களுடைய அறிவு திறமையானது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இழுக்கு மிகுமே. ஸோ குறையுடையதாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, இவருக்கு பேர்லேயே இருக்குது வண்ணச்சரபம். ஸோ அவர் அந்த வண்ணக்கவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். வண்ணக்கவி அப்படிங்கிறது ஒரு படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையில் இருக்கக்கூடிய ஒரு அழகு, அதில் இருக்கக்கூடிய சிறப்பாக அமைக்கப்பட்டது தான் வண்ணக்கவின்னு சொல்கிறார். ஸோ அந்த வண்ணக்கவி மிக உயர்வானது, அதை ஒப்புக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஒப்புக்கொள்ளாதவர்கள், அந்த இசையார் அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ளாதவர்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அறிவுத்திறமை
குறைவுடையவர்களாக சொல்கிறாரு. ஸோ எண்ணப்படும் கவிகள் என்னென்ன கவிகளெல்லாம் இருக்குது, என்னென்ன நயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு எண்ணப்படும் பொழுது வண்ணக்கவியும் ஒன்றாக எண்ணணும் அப்படிங்கிறாரு. அதை அப்படி எண்ணணும் அப்படின்னு சொல்கிறத யாரோ ஒத்துக்கலை அப்படின்னா அவங்க அறிவு திறமை குறையுடையவர்களாக இருப்பர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, மற்றோர் புலவன் வாய் தமிழ் மனத்திற் இனித்தும் அவன் எதிர் இகழும் பொல்லான் கொடுமையை தெய்வம் குறிக்குமன்றே. ஒரு சிறந்த புலவன் இருக்கிறான், நல்ல படைப்பு படைக்கிறான். அவனுடைய அந்த படைப்பில் இருக்கக்கூடிய படைப்பினுடைய சிறப்பு, அந்த பெருமை அப்படிங்கிறது அந்த படைப்பாளன்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த இனித்தும் அந்த படைப்பில் சிறப்புகள் இருந்தும் பெருமை இருந்தும் அவன் எதிர் இகழும். ஸோ அதை ஏதாவது ஒரு சில காரணங்கள் காட்டி அந்த படைப்பை இகழ்பவன், குறை கூறுபவனை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா தெய்வம் குறிக்கும் அன்று, தெய்வம் குறித்து வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல படைப்பாளனை பார்த்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் முன்னாடி அவனை குறை கூறுதல் அப்படிங்கிற ஒரு பொல்லான் கொடுமை அப்படிங்கிற ஒரு தீய குணம் உடையவர்களை யார் பார்த்துக்குவா? தெய்வம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இரு உன்னை பார்த்துக்குவாங்க, கடவுள் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. ஒரு நல்ல படைப்பாளனை போய் அவனுக்கு பெருமை சேர்ந்து விடுமோ, நம்மளாம் இவனெல்லாம் பாராட்டி சொன்னால் அவனுக்கெல்லாம் பெருமை சேர்ந்துடுமோ அப்படின்னு நினச்சி அவங்ககிட்ட குறை கூறுதல் அப்படிங்கிறது ஒரு தீய குணம். அத்தகைய தீய குணத்தை உடையவனை யார் பார்த்துக்குவா? தெய்வம் குறிக்கும் அன்றே, தெய்வம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, பொருட்குவை குலத்து உயர்வு அரசு பூண் உடை பட்டம் ஆதிய பற்றி புலமைக்கு உயர்ச்சி கூறலும் ஒவ்வா முறையே. ஒருவன்கிட்ட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வம், பொருட்செல்வம், அவன் தோன்றிய குலம், அந்த குடும்ப வகையிலன்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தினுடைய உயர்வு, அந்த சிறப்பு, குலத்தினுடைய சிறப்பு, அவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசு போன்ற ஒரு பதவின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பதவி, அவன் வகிக்கக்கூடிய பதவி, அப்புறம் அவன் அணிந்திருக்கக்கூடிய உடைகளாக இருக்கட்டும், அவனுடைய ஆடை அணிகலன்களாக இருக்கட்டும், அவனுடைய பட்டம், அவன் நிறைய பட்டங்கள் பெற்றவனாக இருக்கட்டும், அந்த ஒன்றைய கருதி பற்றி புலமைக்கு உயர்ச்சி. ஸோ அதையெல்லாம் நினப்பில் வச்சுக்கிட்டு அவன் தவறுதலாக பாடினாலும், அவனுடைய புலமை தகுதியற்றதாக இருந்தாலும் உயர்ச்சி கூறல், அதை உயர்ந்து கூறுதல், புகழ்ந்துரைத்து கூறுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல புலவனுக்கு முறை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒவ்வா முறையே, அப்படி அவனை உயர்த்தி கூறுதல் அப்படிங்கிறது ஒரு சிறந்த முறை இல்லை, உண்மையானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்ககிட்ட பணம் இருக்குது, இவங்க காசு வச்சுருக்கான், இவங்ககிட்ட பதவி இருக்குது, நல்ல ஆடை ஆபரணம், காரு பங்களா வச்சுருக்கா, சரி இவனை உயர்ந்து பேசலாம். ஆனால் அந்த படைப்பில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதை உயர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா பேசக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னா ஒரு சிறந்த புலவனாக ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நூற்பா, கோங்கு அரும் பண்ண குவி முளை கோதையர் தீஞ்சுவை சொல்லினும் செந்தமிழ் இனிது என மனமும் தெய்வமும் அறிய வாழ்த்தும் புலவர்க்காகாதனவெல்லாம் புலமைக்கு உதவாதவன என்று உணர்வது முறையே. இப்போ இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்கிற பொழுது கோங்கரும்பு அன்ன குவிமுளை கோதையர் தீஞ்சுவை சொல்லினும் செந்தமிழ் இனிது. இந்த செம்மையான தமிழ் மொழியை ஒரு கோங்கரும்பை போன்ற அழகிய நகைகளை உடைய பெண்கள், அந்த பெண்கள் பேசக்கூடிய தீஞ்சுவை சொல்லினும் செந்தமிழ், அவங்க பேசக்கூடிய அந்த கொஞ்ச மொழிகளை விட இனியது அந்த தமிழ் மொழி அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா சில மெய்யறிஞர்கள், மனமும் தெய்வமும் அறிய வாழ்த்தும் அந்த மெய்யறிஞர்கள் தன்னுடைய மனசாட்சியும் அந்த கடவுளும் அறிய வாழ்த்தக்கூடியவர்கள் அத்தகைய தமிழை ஆகாதனவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவை அனைத்தும் நற்புலமைக்கு இயலாதவன. இத்தகைய சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த ஒரு சிறந்த தமிழ் படைப்பாளர்கள்,
ஒரு புலவர்கள். அந்த புலவர்கள் பெண்கள் பேசக்கூடிய பேச்சு மொழி அந்த கொஞ்சு தமிழை விட சிறந்தது தமிழ்னு சொல்கிறாங்க. அத்தகைய புலவர்கள் தமிழுக்கெல்லாம் எது ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஆகாது, ஒரு நல்ல புலமைக்கு அதெல்லாம் ஆகாது அப்படின்னு இதில் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறாரு. அடுத்த நூற்பான் பார்க்குற பொழுது மரபியல்பில் சொல்ல வராரு. என்ன அப்படின்னா, புலமையிற் கரவுதீர் நலம்பு கன்றனம் மரபியல்பு அதனையும் வகுக்கதும் அன்றே. இதில் இந்த நூற்பாவில் முன்னாடி சொல்லப்பட்ட அந்த தவறியல்புக்கும் மரபியல்புக்கும் இணைத்து கூறப்பட்ட நூற்பாவாக இருக்குது. ஸோ அதோட முடிச்சுக்கலாம். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, என்னென்ன தீமைகள் களையப்படணும், கரவுதீர் நலம்பு கன்றனமாம், ஒரு புலமைக்கு எந்தெந்த தீமைகள் எல்லாம் களையப்படணும், எதுக்கெல்லாம் சிறப்பு உண்டாகணும்னு நான் இதுவரைக்கும் சொல்லிட்டேன். நலம்பு கன்றனவாம் இதுவரைக்கும் நான் சொல்லிட்டேன். இனி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மரபியல்பு அதனையும் வகுக்கதும் அன்றே. இனி அடுத்து சொல்லக்கூடியது மரபியல்பு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நூற்பாவோட முடிக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் மரபியல்பு நம்மளுடைய தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துடலாம். இப்போ மரபியல்பு அப்படிங்கிற போது அது ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எதில் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனலில் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். இந்த மரபியல்பு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ஒவ்வொரு நூற்பாலையுமே என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னா, ஒரு கதை சொல்லக்கூடிய வகைகளில் தான் நம்மளுடைய இந்த மரபியல்பு அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றுமே நல்ல நல்ல ஒரு புலவர்களை சொல்லக்கூடிய வகையில் யாரெல்லாம் புலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த மரபியல்புகள் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றிலையும் ஒரு கதை இருக்கும். நம்ம கூட ஒரு புலமை இலக்கணத்தில் எப்படி கேள்விகள் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது மரபியல்புலேருந்து எப்படி கேள்விகள் வரலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வினாக்கள் எப்படி வரும்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, பல வகை நயங்களும் பாராதொருவித்த குற்றம் கருதி குதிப்பதும், பல நயங்கள் ஒரு படைப்பில் இருந்தாலும் ஏதோ ஒரு குற்றத்தை நினச்சிக்கிட்டு அது தப்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு பிழை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, தமிழ்மொழிக்கு உயர்மொழி தரணியில் உள்ளது எனில், தமிழ்மொழியை விட உயர்ந்தது ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டும் அமைதியாக இருந்தான் அப்படின்னா அவன் என்னது ஒரு புலவனே அல்ல, அவன் ஒரு சதை பிண்டம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, எண்ணப்படும் அவத்து எவ்வகை கவிகளும் வண்ண கவி பெறு. ஒரு படைப்பில் என்னென்ன கவிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற பொழுது வண்ணக்கவியும் ஒரு பொருளாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்துக்கலை அப்படின்னா அது ஒரு புலமைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றாக இருக்கும், அது ஒரு குறையுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மாற்றோர் புலவன் வாய் தமிழ் மனத்துக்கு இனித்தும் அவன் எதிர் இகழும். ஒரு நல்ல படைப்பாளன் நல்ல படைப்பை கொடுத்துருந்துமே அவனுக்கு முன்னாடி ஒரு இகழ்ந்து சொன்னான் அப்படின்னா அதை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா தெய்வம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நூற்பால பொருட்குவை குலத்து உயர்வு அரசு பூனுடை. ஒரு பொருள், அவனுடைய செல்வ வளம், அவனுடைய குடும்ப சிறப்பு, அவன் வச்சிருக்கக்கூடிய பதவி, அவனுடைய ஆடை ஆபரணங்கள், அவன் பெற்ற பட்டத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் படைத்த படைப்பில் ஒரு இலக்கியமாக இருக்கட்டும், ஒரு பாடலாக இருக்கட்டும், அதில் ஒரு உயர்வு இல்லாமல் உயர்வுடையதாக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு புலவனுக்கு பொருந்தாத முறை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, கோங்கரும்பு குவைமுலை கோதையர். ஒரு பெண்களினுடைய கொஞ்சம் மொழிகளை விட தமிழ் இனியது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சிறந்த ஒரு புலவர்கள். அந்த புலவர்கள் எதெல்லாம் ஒரு படைப்புக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த நூற்பாவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் தவறியல்பு பார்த்துட்டோம், நீ அடுத்தது என்ன அப்படின்னா மரபியல்பு பார்க்கலாம், நான் வகுப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா தவறியல்பு முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.